இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செத்தாண்டா சிவா. பாவி, இன்னும் சாகலையா அவன்? ரவி மாப்ள கூட அன்னைக்கு இவங்க 2 பேரும் நடு ராத்திரியில வெளியில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. நாம தான் அப்ப நம்பாம விட்டுட்டோம். ஆனா அது உண்மையோன்னு இப்ப எனக்கு தோணுது. வெளியில நிக்கிற போலீஸ் இவளை பார்த்து சல்யூட் அடிச்சான்ல, அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் அதிகமாச்சு. இப்ப இந்த பாம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஏதோ திருட்டு வேலை பாக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது. ஏ செல்வநாயகி, எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இவங்க 2 பேரும் நம்ம பாவையோட ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறாங்க. அது உனக்கு தெரியும்ல? இவங்க வேற என்னமா பண்ண போறாங்க? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ஓ, இவனை திட்டினா உங்களுக்கு கோவம் வருதோ? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் திருத்தவே முடியாது. சித்தப்பா, இத பாருங்க, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அது யார் பேரை வச்சு வேணாலும் நடக்கலாம். அதனால இதோட இதை விட்டுடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி ட்ரபிள். நீங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம். எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போங்க. ப்ளீஸ் பி நார்மல். இந்த பத்திரத்தை உங்க பேருக்கு மாத்திரலாங்க. இடத்துக்கு சொந்தக்கார ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அவன் வெளிநாட்டுல இருக்கான் ஐயா. டபுள் டாக்குமெண்ட்னு சொல்லி மாத்திரலாம் ஐயா. நம்மளை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. டேய், உதய பெருமாள் தாண்டா கூப்பிடுறா. கொடுங்கப்பா, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க உதய பெருமாள். கைக்கு வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க? யோ, என்னையா குரலை உயர்த்தி பேசுற? யார் நீ? மினிஸ்டர் இல்லையா? நான் மினிஸ்டர் பையன் தான் பேசுறேன். சொல்லு. உங்க அப்பா கிட்ட போன கொடு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்ப நான் தானே வந்து உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். அப்புறம் என்ன? அதான் பென் டிரைவ் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் டைம் கேட்டேன் இல்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு
என்னோட வீட்டுக்கு பாம் அனுப்பி வெடிக்க வச்சா என்ன அர்த்தம்? யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னையா பண்றது? ம் பாமா? டேய் என்னடா அப்பா, அவன் வீட்டுல எவனோ பாம் வச்சிருக்கான். அதுக்கு காரணம் நாம தான் நினைக்கிறான். டேய் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. எது எப்படியோ இத நமக்கு சாதகமா ஆக்கிக்க வேண்டியதுதான். அவன் அந்த பயத்திலேயே இருக்கட்டும். நீ பேசு. சரிப்பா. என்ன சார், இப்படி ஒரு முக்கியமான அகேஷன்ல போய் செக்கிங் மெஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சாரி மேடம், நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியல மேடம். சரி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எஸ் மேடம். பாம் அனுப்புனது யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல இலி, இது அந்த மினிஸ்டரோட வேலைதான். எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்படியெல்லாம் பயமுறுத்துனா நான் அவனுக்கு பயந்து அடி பணிஞ்சிருவேன்னு நினைச்சுதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த மினிஸ்டருக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. எந்த கொம்பா வந்தாலும் சரி, அடி பணிஞ்சு போற ஆள் நான் இல்லைன்னு அவனுக்கு காட்டுறனா இல்லையான்னு பாரு. இல்ல, அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது தான் தப்பு. ஆமா நீ இப்ப கூட செழியன் இல்ல நீங்க பென்டிரைவை வச்சுட்டு டிபேட் பண்ண இன்னும் பிரச்சனை தான் வரும்னு சொன்னாரு. ஏன்னா பென்டிரைவ் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் நீங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்குள்ள வெளியே தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஏன் வர்மாவை பத்தின ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டே அதை இன்னும் வெளியே கொண்டு வராம டிலே பண்ணீங்கன்னு குவெஸ்டின் வரும்னு சொன்னாரு. அதனால நீங்க சீக்கிரமே டெலிகாஸ்ட் பண்றது நல்லது அண்ணி.